கல்லடிக்கு தப்பிச்சாலும் தப்பிக்கலாம், கண்ணடிக்கு தப்பிக்க முடியாதுன்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கும். கண் திஷ்டி வந்து அவ்வளவு மோசமானது. இது வந்து பாருங்க, நம்ம வந்து நாட்டு காய்கறி பயிரிடலாம் அப்படின்ட்டு கும்ப சொரக்கா, அரசாணிக்கா, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, மெழுகு வீக்கிங்காய், துவரம்பருப்பு செடி, ஆம், பீக்கஞ்செடி அப்படின்ட்டு நிறைய வாங்கி நட்டிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன செடியாக இருக்கும்போதே பக்கத்து தோட்டத்துக்காரன் களக்கொல்லி அடிச்சு விட்டான் பாதியை. சரின்னு அதில் தப்பிச்சு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெழுகு வீக்கிங்காய் மட்டும் கொஞ்சம் நமக்கு ஒரு 5, 6 காய் பிடிச்சிருந்தது. இந்த ஒரு காய் வந்து நம்ம விதைக்குள்ள 4 காய் விட்டு அந்த ஒன்று தான் தப்பிச்சிருக்கு. அதுபோக ஓரளவுக்கு செடி பூஞ்சோட தான் இருக்குது, வந்துரும்னு நினைக்கிறோம். 4 காய். இந்த கும்பசோரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது, கடைசியாக ஒரு காய். இது அரசாணிக்காய், ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குழவி அதில் கூடு வச்சு ஓட்ட போட்டு 2 கும்பசோரக்காயும் அரசாணிக்காயும் அழுகி போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. நமக்கு கடைசியில் இந்த மெழுகு வீக்கிங்காய் மட்டும்தான் நமக்கு நல்லா காய்ச்சுது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாட்டு காய்கறி போட்டு நல்லபடியாக நல்ல உணவு சமைக்கிறது சாப்பிட்லான்னா முடியாது போல். இந்த மாதிரி எங்களுக்கு தான் நடக்குதா இல்லை உங்களுக்கு நடக்குதா?